ஏப்ரல் 23 எல்லாரும் ரெடி ஆயிட்டு ஜெர்மனினாலே நமக்கு ஞாபகம் வருது ஹிட்லர் தான். ஆனால் ஹிட்லர் ஒரு ஜெர்மனே கிடையாது. ஜெர்மன் அல்லாத நபர் ஜெர்மனியின் அடையாளமானது எப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. இது வில்லங்கமான கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கான விடையை நோக்கி நம்ம பயணித்தோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். என்ன சொல்றீங்க நாயர்? ஹாப்பி ஜர்னி. ஜெர்மனியின் செந்தேன் மலரே. I have a desire to do something which is not illegal but unethical. இல்லை புரியல. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து சோதனைக்குள்ளாக்கப்படுது. ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குல்ல, இஃப் யூ லூஸ் மணி யூ லூஸ் நத்திங், இஃப் யூ லூஸ் ஹெல்த் யூ லூஸ் சம்திங், இஃப் யூ லூஸ் கேரக்டர் யூ லூஸ் எவ்ரி திங். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பாக்ஸிங்கை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட மைக் டைசனை தெரியும். நாட் பிகாஸ் அவர் வந்து சினிமாக்களில் நடிச்சிருக்காரு, ஹேங் ஓவரில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, அதனால கிடையாது. பாக்ஸராகவே அவரை தெரியும். அது ஏன் அப்படின்னா 85 to 89 இந்த 5 வருஷம் தான் மைக் டைசனுடைய ஒரு ப்ரைம் டைம். இந்த 5 வருஷத்தில் அவர் பண்ண சம்பவங்கள் தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லெஜெண்டாகவும் ஒரு ஐக்கானாகவும் பாக்ஸிங் ஐக்கானாகவும் மாற்றுச்சு. அதாவது 19 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே அவர் பண்ண விஷயங்கள் 37 மேட்ச்லேயுமே வின்னு, அன்டிஃபீட்டடு. அவுட் ஆஃப் த 33 மேட்சஸ் வின் பை நாக் அவுட்ஸு. அதாவது ஏர்லி ரவுண்ட்ஸ் நாக் அவுட்ஸு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் பண்ணுறாரு. ஜென்ரலி பாக்ஸிங் மேட்சஸை பார்க்க விஐபிஸ் வராங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அவங்க விஐபிஸ் வரத்துக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சு. அதாவது இவர் வந்து எப்படி வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறாருன்னா, அதாவது ஒரு அன்டிஃபீட்டட் சாம்பியனை ஒருத்தன் டிஃபீட் பண்ணி சாம்பியன் ஆகிறான். அப்படிப்பட்ட ஒரு சாம்பியன் ஆஃப் த சாம்பியனை 91 செகண்ட்ஸில் அடித்து நாக் அவுட் பண்ணுறாரு. எப்போது? அவருடைய 20வது வயசில். வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக ரெக்கார்டு பதிவாகுது. அதுக்கப்புறம் என்னென்னா சேர்க்கை சரியில்லாததுனால பர்சனல் லைஃப் க்ரைசிஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸு, பேங்க்ரப்சி, லீகல் இஷ்யூஸு, ஜெயிலுக்கெலாம் போகிறாரு. அது அப்படியே வேறு ட்ராக்கு. இந்த மைக் டைசனுடைய அந்த 85 to 89 நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு லெசன் என்னென்னா ஆக்ட் அண்ட் இம்பேக்ட். அதாவது ஒரு பாக்ஸிங் மேட்ச்சில் நம்ம எவ்வளோ பஞ்ச் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, பண்ணுற பஞ்சோட இம்பேக்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்ம வந்து நம்மளோட கெரியர், நம்மளோட பர்சனல் லைஃப், இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். நம்ம செய்கிற செயலோடைய இம்பேக்ட்டு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும். அப்படி சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சுன்னா ஹை இம்பார்ட்டன்ஸ், ஹை ரிவார்ட், ஹை ரெஸ்பெக்ட். ஒருவேளை நம்ம செயலோடைய இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே வாழ்க்கையில் கம்மியாக தான் கிடைக்கும்.